வணக்கம் மக்களே, இந்த எஸ்குயின் ஸ்லாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு, அதை நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிளறினா தான் உப்பு போய் சாரும். அப்புறம் ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ் அப்படின்னா, பச்சை தண்ணி எல்லோரும் சேர்ப்பாங்க. பச்சை தண்ணி சேர்க்காம நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணி வச்சு அதில் நல்லா இதில் ஊற்றி நல்லா கிளறுங்க. கிளறும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். நல்ல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறுங்க. ஏன் அப்படின்னா, நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க முதலையே எடுத்தோன்னே அப்படின்னா மாவு தண்ணியாக மாறிடும். அதனால நீங்கள் லைட்டாக புட்டுக்கு கிளறுற மாதிரி லைட்டாக எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறுங்க. நல்லா புட்டுக்கு பிணைஞ்சு வர மாதிரி நல்லா புட்டு புட்டாக வரும். மெதுவாக சாஃப்டாக பிணைங்க. ரொம்ப அழுத்தி ரொம்ப கல் மாதிரி பிணைஞ்சிடாதீங்க. சாஃப்டாக பிணைஞ்சிங்க அப்படின்னா சாஃப்டாக சப்பாத்தி வரும். நான் சொல்கிறப்ப மட்டும் நீங்கள் அழுத்தி பிணைஞ்சா போதும். பிணைஞ்சு நல்லா கொஞ்சம் உருண்டையாக வரும்போது லைட்டாக நீங்கள் எண்ணெயை அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது அது நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் பயப்படாதீங்க, எண்ணெய் ஊற்றுறதுனால பிசு பிசுன்னு ஆகிடும், இல்லை வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. எண்ணெய் லைட்டாக அது மேலே ஊற்றிட்டு நல்லா நீங்கள் ஒரு ரவுண்டு பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு கொலக்கட்டை பிடிச்ச மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இதை இப்போ என்னென்னா ஒரு 2 அடி டப்பு டப்புன்னு நீங்கள் ஒரு 2 அடி நீங்கள் ஒரு அடி அடிங்க. அடிச்சிங்க அப்படிங்கும்போது இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடிக்கணும்னு சொல்கிறதுனால கீழே தூக்கி போட்டு அடிச்சிடாதீங்க. இப்போ நல்லா தொட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் கை வைக்கும்போது நல்லா அழகாக உள்ளே போகுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பிணைஞ்சாதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். 1/2 ஹவருக்கு அப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிச்சி சப்பாத்தி போடலாம். இப்போ பாருங்கள், 1/2 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன், ஒரு 3 உருண்டை. அதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கையில் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா உருண்டை பிடிங்க. நல்லா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக நல்லாவே ஒட்டிக்காமல் நல்லா வரும். அப்புறம் நம்ம தேய்க்கிற கட்டை இருக்குல்ல, அது உங்கள் வீட்டில் விதவிதமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த கட்டை இருக்குது. இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சொதன்னு இல்லாமையும் லைட்டாக இல்லாமையும் நார்மலாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட்டையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் 3 வகை சப்பாத்தி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ முதல் நார்மல் சப்பாத்தி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை சப்பாத்தியை எடுத்து எண்ணெய் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த எண்ணெயிலே கட்டையில் உள்ள எண்ணெயிலே அழகாக போடுங்க. ரொம்ப அழுத்தி போடாதீங்க. அழுத்தி போடாமல் மெதுவாக தேய்ங்க. மெதுவாக தேய்க்கும் போது இப்படி சுற்றி எடுத்து விட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா கட்டையில் ஒட்டாது. இப்போ நல்லா நான் மெதுவாக தேய்ச்சிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி கல்லை தோசை கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம போட்டு எடுத்துடலாம். சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க எண்ணெயை. இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை. அதுக்கு முன்னாடியே பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வருது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா திருப்பி நல்லா வேக விட்டுக்கோங்க. அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சப்பாத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேயர் சப்பாத்தி. லேயர் சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரியே மெதுவாக எடுத்து கட்டையில் எண்ணெயை தடவிட்டு அதே மாதிரி அதை எடுத்து நீங்கள் திருப்பி போட்டு சப்பாத்தியை சுற்றி இப்போ இந்த சப்பாத்தியை முக்கோண ஷேப்பில் நீங்கள் நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ரவுண்டாக வராது, கொஞ்சம் கண்ணா பின்னான்னு ஷேப்பில் தான் வரும். இதை போடும்போது இது பார்க்க நார்மலாக தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேயராக வரும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இப்போ இந்த சப்பாத்தியை சுற்றி எண்ணெய் விடுவோம். மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூல் பரோட்டா பார்க்க போகிறோம். லைட்டாக நான் பண்ணுற மாதிரியே அப்படியே நீங்கள் கோடு கோடாக போட்டுக்கோங்க. நல்லா இப்படி நீளமாக கோடாக போட்டுட்டு அதை அழகாக அப்படியே எடுத்து ரவுண்டாக சுற்றிக்கோங்க. ரவுண்டாக சுற்றிட்டு அது மேலே லைட்டாக மட்டும் எண்ணெய் வச்சுக்கோங்க, முன்னையும் பின்னையும். இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், பிச்சு சாப்பிட்றதுக்கு இன்னமும் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்கும். இப்போ பாருங்கள் லேயர் சப்பாத்தி காட்டுறேன். லேயர் பாருங்கள் பிக்க நல்லா லேயராக வருதா, சாப்பிடவே ரொம்ப ஆசையாக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நூல் பரோட்டா போட்டோம்ல அது பாருங்கள், இது மாதிரி தான் பண்ணணும். இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்னு தட்டிட்டு போயிடுங்க.